இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, கோடியற்புதர் புனித அந்தோணியாரினுடைய பக்தர்களே, அனைவருக்குமே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அருட்பணியாளர்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இயற்கை நேயம் எளிய வாழ்வை தேடும் என்கிற ஒரு அழகான ஒரு சிந்தனையிலே சிந்திப்பதற்காக இன்றைய வழிபாடு, இன்றைய திருவிழா நம்மை அழைக்கின்றது. 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் எளிமையாக வாழ்ந்து அன்று முதல் இன்று வரை அனைத்து மதங்களையும் கடந்து விரும்பி வேண்டி நாடக்கூடிய அனைத்து மக்களாலும் நாடக்கூடிய அனைத்து மக்களும் தேடி வரக்கூடிய ஒரு புனிதராக புனித அந்தோணியார் இருக்கின்றார். அதற்கு காரணம் எளிமையை விரும்பியது. எளிமையை விரும்பியதோடு இயற்கையை அன்பு செய்தது. 2008ஆம் ஆண்டு உலகினுடைய மிகவும் பிரபலமான அந்த முதல் 10 பெயர்களை அந்த பட்டியலிடுகின்ற பொழுது, அந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற 10 பெயர்களை பட்டியலிடுகின்ற பொழுது அதில் ஒரு பெயராக அந்தோணி, ஆண்டனி அல்லது அவருடைய அந்த ஆண்ட்ரோ அப்படி வரக்கூடிய பெயர்களிலே 10ல் ஒரு இடத்தில் புனித அந்தோணியாரினுடைய பெயர் இடம் பிடித்தது. இப்படி எளிமையாக வாழ்ந்து கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடையாளமாக அல்லது கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளமாக மாறியிருக்கக்கூடிய நம்முடைய புனிதர் இன்று நம்மை எளிமையாக வாழ்வதற்கு ஒரு அழைப்பினை தருகின்றார். 12ஆம் நூற்றாண்டிலே அல்லது 13வது நூற்றாண்டிலேயே வாழ்ந்த இந்த புனிதர் இன்று பல நூற்றாண்டுகள் கழித்தும் மக்களால் தேடக்கூடிய, மக்களால் அன்பு செய்யப்படக்கூடிய, இன்றும் மக்கள் தங்களுடைய விருப்ப புனிதராக, எங்களுடைய செல்ல பாதுகாவலராக வைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு எளிமையாக இருந்தது. அவளுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஆனால் மக்களுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு வாழ்க்கையை இந்த புனிதர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை இன்றைய மைய சிந்தனையோடு சிந்திப்பதற்காக, அவருடைய வாழ்க்கையை இன்றைய வாசகங்களோடு, இன்றைய காலச்சூழலோடு, நம்முடைய வாழ்க்கையோடு உரசி பார்ப்பதற்கும் பொருத்தி பார்ப்பதற்கும் இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. எளிமையே கிறிஸ்தவ வாழ்வினுடைய இதயம் என்று சொல்லப்படுகிறது. எளிமையே கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளம் என்று அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அகுஸ்தினார் சபையில் இருந்து அந்த பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்டு பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்க்கைக்கு, அந்த துறவு வாழ்க்கைக்கு சென்றவர் தான் நம்முடைய புனிதர். அந்த பிரான்சிஸ் அசிசியார் எளிமையை பற்றி இவ்வாறு சொல்கின்றார். எளிமையே ஆன்மீக சுதந்திரத்தினுடைய கதவு என்று சொல்கின்றார். அந்த வாசலை தட்டி உடைத்து திறந்தவர் தான் புனித அந்தோணியார். எளிமையை தன்னுடைய வாழ்வினுடைய தொடக்கம் முதல், தன்னுடைய வாழ்வினுடைய சிறு பருவத்திலிருந்து வாழ்க்கையினுடைய கடைசி நிலை வரை விரும்பி தேடி சென்றவர் புனித அந்தோணியாராக இருக்கின்றார். நம்முடைய திரு அவையினுடைய கத்தோலிக்கு திரு மறைக்கல்வி நூல் இப்படி சொல்கிறது: இதயம் ஏழையாக இல்லாமல் ஒரு மனிதனால் கடவுளை காண முடியாது என்று சொல்கிறது. கடவுளையே தன்னுடைய கைகளிலே ஏந்தக்கூடிய பேறு பெற்றவராக இருந்தால் அவருடைய அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய கைகளிலே கடவுள் தவழ வேண்டும், குழந்தை இயேசு தவழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கை முறை எளிமையாக இருந்தது. அது மட்டுமல்ல, புனித ஜான் மரிய வியானி இப்படி சொல்கின்றார்: எளிய வாழ்வு என்பது கடவுளையே ஈர்க்கும் என்பதை, அவருடைய எளிய வாழ்வு கடவுளையே ஈர்த்தது என்பது அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு உயர்ந்த பாடமாக, ஒரு உயர்ந்த வேதமாக புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை இருந்தது. கடவுளையே ஈர்த்து தன்னுடைய கரங்களிலே தவழச் செய்தவர், தன்னுடைய மார்போடு அணைக்கச் செய்தவர் புனித அந்தோணியார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய எளிய வாழ்வு. ஏழ்மையை நேசித்தவர், எளிமையை விரும்பியவர், ஏழ்மைக்காக
தன்னுடைய வாழ்க்கையையே முழுமையாக கொடுத்தவர். இந்த ஏழ்மை அல்லது எளிமையை பின்பற்றியவர்கள் கடவுளையே முழுமையாக நம்பி கடவுளிடத்திலே தன்னையே முழுமையாக கையளிக்க கூடியவர்கள் தான் இந்த எளிமையை விரும்பியவர்கள். அப்படி எளிமையை விரும்பியவர்கள் புனித அந்தோணியார் முதன்மையானவர். இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான இந்த எளிமையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், இந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நமக்கு இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் வாழ்ந்த அந்த எளிமையை பின்பற்றுவதற்கும் அந்த எளிமையான வாழ்வை தேடுவதற்கும் இன்றைய வழிபாடு நமக்கு ஒவ்வொருவருக்குமே ஒரு சிறப்பான ஒரு தனியாக ஒரு அழைப்பினை நமக்கு தருகிறது. இந்த எளிமையை பற்றி பல நேரங்களிலே தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம். பொருள் இல்லாத வாழ்வு எளிமை அல்ல. எளிமை என்பது பொருள் இல்லாமல் வாழ்வது எளிமை அல்ல. பொருட்கள் நம்மை ஆளாத வாழ்க்கை, பொருட்கள் நம்மை ஆளாத வாழ்க்கை தான் எளிமை என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக புரிந்து வைத்திருந்தார். இந்த உலகத்தினுடைய எந்த செல்வங்களும் தன்னை ஆண்டு விடாதபடி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த செல்வங்களுமே தன்னை ஆட்சி செய்யாதபடிக்கு கடவுளையே தன்னுடைய ஒப்புயர்வற்ற செல்வமாக, கடவுளையே தன்னுடைய முதன்மையாக செல்வமாக புனித அந்தோணியார் கொண்டிருந்தார். இந்த உலகத்தில் செல்வம்தான், இந்த உலகத்தில் பொருட்கள் தான் என்று மனிதனை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே பேராசை பிடித்த மனிதர்கள் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் இருப்பது போதாது, இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும். என்னிடத்தில் இருப்பது எனக்கு போதாது, இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். என்னிடத்தில் இருப்பது எனக்கு போதாது, இன்னும் அதிகமாக வாங்கி குவிக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும், தங்களிடத்தில் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது, வட்டிக்கு ஏதாவது எடுத்தாவது அனைத்தையுமே வாங்கி சேர்க்க வேண்டும். பொருட்கள் தங்களை ஆழ்வதற்கு மனிதர்கள் அனுமதி கொடுத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எளிமையாக வாழுங்கள், எளிமையான வாழ்வை தேடுங்கள். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஆசை என்பதைத்தான், எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனிதனுடைய பேராசை என்பதைத்தான் புனிதர் என்று நமக்கு உணர்த்த விரும்புகின்றார். எளிமையான வாழ்வு என்பது அமைதியாக வாழ்வது, எளிமையான வாழ்வு என்பது புனித அந்தோணியாரை போல வாழ்வது, எளிமையான வாழ்வு என்பது கடவுளையே நம்பி வாழ்வது என்பதை நமக்கு இந்த விழா மூலமாக நமக்கு சொல்ல வருகின்றார். அந்த மாவீரன் அலெக்சாண்டரை அனைவரும் அறிந்திருப்போம். அவர் வாழ்ந்த காலத்திலே டயோஜீனஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த இடத்திலேயே, அவர் வாழ்ந்த அதே நகரத்திலேயே, அவர் வாழ்ந்த அதே பகுதியிலே இந்த மாவீரன் அலெக்சாண்டரும் இந்த ஞானியாக இருந்த டயோஜீனியஸும் இருந்தார்கள். ஆனால் இருவருமே இருவேறு துருவங்கள். ஒருவன் பேராசை பிடித்தவன், இந்த மாவீரன் அலெக்சாண்டர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னுடைய பலத்தால், என்னுடைய படைகளால் அனைத்தையுமே நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசை படைத்தவன். ஆனால் இந்த டயோஜீனியஸ் எனக்கூடிய இந்த துறவியானவர், என்னிடத்தில் இருக்கக்கூடிய உடை கூட, என்னுடைய ஆடை கூட எனக்கு ஒரு சுமையாக இருக்கிறது என்பது அதையும் துறந்து விட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். ஒரு ஆற்றிலே ஒரு நாய் தன்னுடைய நாவால் தண்ணீரை குடித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு தன்னுடைய கரங்களில் இருந்த பிச்சை பாத்திரம் கூட, உணவை யாசகமாக பெறக்கூடிய அந்த பிச்சை பாத்திரம் கூட எனக்கு அதிகமான சொத்து, இது என்னுடைய அதிகமாக பாரமாக இருக்கிறது என்று அதையும் கூட தூக்கி எறிந்தவர். ஒரு முறை குளிர்காலத்திலே காலையிலே சூரிய குளியல் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பகுதியிலே, அந்த பகுதி வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு மாவீரன் அலெக்சாண்டர் நாடுகளை கைப்பற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றான். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலேயே அந்த பகுதியில் இந்த ஞானியாக துறவியாக இருக்கக்கூடிய டயோஜீனியஸ் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை சந்தித்து விட்டு அவரிடத்திலே ஆசி பெற்றுவிட்டு செல்லலாம் என்று அவரை சந்திக்க செல்கின்ற பொழுது அந்த டயோஜீனியஸ் இவரை பார்த்து கேட்கின்றார், நீ யார் என்று. நீ யார் என்று கேட்டவுடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டது, இவ்வளவு பெரிய படையோடு, இவ்வளவு பெரிய மிகவும் புகழ்பெற்ற மாவீரன் அலெக்சாண்டர் இவருக்கு தெரியவில்லையா என்று சொல்லிவிட்டு, நான் தான் மாவீரன் அலெக்சாண்டர், உனக்கு என்ன ஏதாவது உதவி தேவைப்படுகிறது என்றால், உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் தயக்கமின்றி என்னிடத்தில் கேள், உனக்கு தருகிறேன், என்ன வேண்டுமானாலும் கேள் என்று அந்த டயோஜீனியஸ் இடத்திலே கேட்கின்ற பொழுது அவர் சொல்கின்றார், இந்த வழியிலே போகக்கூடிய நீ என்னிடத்திலே தேவை ஏதாவது இருந்தால் கேள் என்று நீ சொல்கின்றாய். ஆனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை.
ஆனால் உனக்கு தான் தேவை இருக்கிறது என்று அவரிடத்தில் சொல்கின்றார். எல்லோருமே கை கட்டி அவன் முன்பாக பணிந்து நின்று அவனிடத்திலே யாசகமும் உதவியும் கேட்கக்கூடிய சூழ்நிலையிலே மிகவும் திமிராக பதிலளித்த இந்த டயோஜீனியஸை பார்த்தவன் கேட்கின்றான், ஒன்றுமே உம்மிடத்தில் இல்லை, ஆனாலும் நீர் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர். ஆனால் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க முடியவில்லை. ஏன், என்ன காரணம்? இந்த மகிழ்ச்சிக்கான மந்திரத்தை சொல்லும், நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழியை சொல்லும், அதற்கான ரகசியத்தை எனக்கு சொல்லும் என்று அந்த டயோஜீனியஸ் இடத்திலே இந்த மாவீரன் அலெக்சாண்டர் கேட்கின்றான். அந்த மாவீரன் அலெக்சாண்டருக்கு அந்த டயோஜீனியஸ் என்கிற துறவி சொல்கின்றார், நீயே பதிலையும் சொல்லிவிட்டாய், கேள்வியையும் கேட்ட நீயே பதிலையும் சொல்லிவிட்டாய், என்னிடம் எதுவும் இல்லை, என்னிடத்தில் எந்த ஆசையும் இல்லை, ஆனந்தமாக இருக்கிறேன். பெரிய சாம்ராஜ்யம் உன்னிடத்தில் இருந்தும் இதோ படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறாய், புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறாய், எங்கே செல்கிறாய் என்று அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது, இந்தியாவை பிடிப்பதற்காக போகிறேன் என்று சொன்ன பொழுது உடனே இந்த டயோஜீனியஸ் என்கிற துறவி அவரிடத்திலே கேட்கின்றார், இந்தியாவை பிடித்த பிறகு என்ன செய்ய போகிறாய் என்று. அதனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பிடிப்பேன், இந்தியாவை பிடித்த பிறகு அதற்கு அடுத்து எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்கின்றதோ அது நாடுகள் ஒவ்வொன்றாக அத்தனை நாடுகளையும் கைப்பற்றுவேன் என்று அவனிடத்திலே சொல்கின்றார். அவர் கேட்கின்றார், அத்தனை நாடுகளையும் எல்லா நாடுகளையும் பிடித்த பின் என்ன செய்வாய் என்று. என்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருவேன், இந்த உலகத்தினுடைய ஏக சக்கரவர்த்தி என்று பெருமையாக மனதிற்குள்ளால் சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்வேன், ஆனந்தப்படுவேன் என்றார். உலகத்தினுடைய ஏக சக்கரவர்த்தி என்கிற ஒரு எண்ணத்திற்காகவா இவ்வளவு நாடுகளை நீ பிடிக்கப் போகிறாய்? எல்லா நாடுகளையும் முன்னால் பிடிக்க முடியாமல் போகலாம், நடக்கக்கூடிய அந்த போர்களிலே நீ ஒருவேளை கொல்லவும் படலாம், எல்லா நாடுகளை முன்னால் பிடிக்க முடியாத சூழ்நிலை வரலாம், ஒருவேளை இயற்கையாக கூட நீ மரித்து போகலாம், இறந்து போகலாம். அப்படி நீ எல்லா நாடுகளையும் ஒருவேளை பிடித்து விட்டாய் என்றாலும் அந்த எல்லா நாடுகளிலும் உன்னால் இருந்து உன்னால் ஆட்சி செய்ய முடியாது. உன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும். நீ திரும்பி வந்த பிறகு ஒவ்வொரு நாடுகளிலுமே சில பிரச்சனைகள் எழும். அதை தீர்ப்பதற்காக நீ மீண்டும் செல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளை அடக்குவதற்காக, அமைதியை நிலைநாட்டுவதற்காக நீ மீண்டும் படையெடுத்து போரெடுத்து செல்ல வேண்டும். இப்படி படையெடுத்து செல்வதால் இவ்வளவு கஷ்டம், ஆனந்தப்படுவதற்கு விலை தேவையில்லை என்று சொல்கின்றார். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இவ்வளவு விலை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சந்தோஷத்தை, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வாழ்க்கையில் ஆனந்தத்தை அடைவதற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. மற்றவர்களை வென்று நீ மேலே இருக்க வேண்டிய அவசியமில்லை. அகந்தையினுடைய அடிமையாக நீ இருக்கின்றாய். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருபோது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். அவனிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார், உனக்குத்தான் இப்பொழுது உதவி தேவைப்படுகிறது, நீதான் இப்பொழுது தேவையுடையவனாக இருக்கிறாய். என்னிடத்தில் எதுவும் இல்லை, ஆனால் நான் நிறைவாக இருக்கிறேன். உன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று அவனிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார். இயேசு விளம்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி இருக்காது. அந்த மகிழ்ச்சியை தேடித்தான் புனித அந்தோணியாருடைய பாதத்திலே ஓடி வந்திருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி எனக்கு புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையிலே புனிதரை தேடி வந்திருக்கின்றோம். இந்த புனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடியவர் தான். இந்த புனித அந்தோணியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி எங்கு கிடைக்கும் என்று தேடி இந்த மகிழ்ச்சியை கடவுளிலேயே எளிமையான வாழ்க்கை வாழ்வதால் கிடைக்கும் என்பதை புனித அந்தோணியார் கண்டுகொண்டார். புனித அந்தோணியார் ஒரு குருவாக மாற வேண்டும். ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்து அவருக்கு ஒரு அரசனாகவோ அல்லது ஒரு நாட்டினுடைய ஆளுநராகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு நில பிரபுவாகவோ செல்வந்தனாகவோ இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவருடைய உள்ளத்தில் ஒருபோதும் எழுந்ததில்லை. புனித அந்தோணியார் செல்வந்த குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் ஒரு சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு எளிமையான ஒரு குருவாக மாற வேண்டும், எளிமையான ஒரு அருட்பணியாளராக மாற வேண்டும் என்கிற ஆசை புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில்
எளிமையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை கடவுளுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஆசை அவரிடத்தில் இருந்தது. மக்களை அடக்கி ஆள வேண்டும் அல்லது செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஒருபோதுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கனவு காணாத ஒரு நல்ல மனிதர் தான் புனித அந்தோணியார். ஏழ்மையை வாழ்ந்தவர், ஏழ்மைக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்தவர், ஏழ்மையாகவே ஏழையாகவே இருக்க வேண்டும் என்று இறந்து உண்ணக்கூடிய புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய வாழ்க்கை முறையை விரும்பி அகுஸ்தினார் சபையிலிருந்து புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய சபைக்கு வந்ததற்கு 2 காரணம். ஒன்று, மறைசாட்சியாக மறிக்க வேண்டும், இன்னொன்று ஏழையாகவே வாழ வேண்டும், ஏழையாகவே பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஆசையாக இருந்தது. இறந்து உண்ண வேண்டும். இப்படிப்பட்ட 2 ஆசைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் புனித அந்தோணியார். வாழ்க்கையில் ஏழ்மையை வாழ்ந்தவர் மட்டுமல்ல, ஏழ்மையை போதித்தவரும் புனித அந்தோணியாராக இருக்கின்றார். குரு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய பணியை புனித அந்தோணியார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, துறவு மடத்திலே துறவிகளாக மாற வருகின்றவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய புனித அந்தோணியார் அவர்களிடத்திலே இப்படி சொல்கின்றார்: இந்த உலகத்திலேயே சபிக்கப்பட்டது ஒன்று உண்டு என்றால் அது பணம் என்று சொல்கின்றார். இந்த உலகத்திலேயே கடவுளால் சபிக்கப்பட்டது ஒன்று உண்டு என்றால் அது பணம் என்று சொல்கின்றார். அது எத்தனை நம்பிக்கையாளரை குருடாக்கி இருக்கிறது, எத்தனை கிறிஸ்தவர்களை அது ஏமாற்றி இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை புனித அந்தோணியார் சொல்கின்றார். தோபித்தினுடைய பார்வையை குருடாக்கிய பறவை எச்சம் போல பேராசை கொண்ட மனிதர்கள் நாடும் செல்வம் ஒரு எச்சம் போன்றது என்று மிக அழகாக உருவகப்படுத்தி, மிக அழகான ஒரு உருவகமாக பணத்தினுடைய அதனுடைய தன்மையை, உண்மை தன்மையை, எத்தனை மனிதர்களை குருடாக்கி இருக்கிறது, எத்தனை மனிதர்களை செவிடராக்கி இருக்கிறது, மற்றவர்களுடைய அலறல் சத்தத்தை, அழுகை சத்தத்தை கேட்க முடியாத அளவிற்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள பணம் எத்தனை மனிதர்களுக்கு அவர்களை குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாற்றியிருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் போதனைகள் மூலமாகவும் மிக அருமையாக போதித்தவர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஒரு சபைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்து வந்தாள். எளிமையான ஒரு வாழ்க்கை, ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியாரினுடைய சபைக்கு தன்னால் முடிந்த உதவிகளை, தன்னால் என்ற உதவிகளை அந்த சபைக்கு செய்து வருகின்ற அந்த பெண்மணியினுடைய வீட்டிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால், கணவனுக்கு மனைவி மீது ஏராளமான சந்தேகமும் பொறாமையும் கொண்ட கணவன் ஏராள முறை அவளை துன்புறுத்தினான். அவளுக்கு வீட்டிலே நிம்மதி இல்லை. புனித அந்தோணியாரை தேடி ஓடுவாள், புனித அந்தோணியாருடைய திருப்பலியை தேடி ஓடுவாள். ஒரு முறை அந்த துறவர இல்லத்தில் உள்ள சகோதரர்களுக்கு பொருள் வாங்குவதற்காக 2 சகோதரர்களை அழைத்துவிட்டு சந்தைக்கு செல்கின்றாள். அந்த துறவர மடத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு இல்லம் வருகின்ற பொழுது மாலை ஆகிறது. மாலை ஆனவுடனே அந்த 2 சகோதரர்களையும் தன்னுடைய வீட்டிலே தங்க வைப்பதற்கு அவள் தங்க வைக்கின்றாள். தங்க வைப்பதை அந்த 2 அருட்சகோதரர்களும் தன்னுடைய இல்லத்தில் தங்குவதை அவளுடைய கணவனால் சகித்து கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே சந்தேகத்தினுடைய உச்சத்தில் இருந்தவன், ஏற்கனவே பொறாமையினுடைய உச்சத்தில் இருந்தவன், ஏராளமான துன்பங்களை அவளுக்கு கொடுத்தவன் என்று அந்த 2 அருட்சகோதரர்கள் முன்பாக அவளை பிடித்து இழுத்து வீட்டினை போட்டு அடிக்க தொடங்குகின்றான், மிதிக்க தொடங்குகின்றான். மோசமான வார்த்தைகளால், மிகவும் கேவலமான வார்த்தைகளால் அந்த பெண்மணியை நடத்தை சரியில்லாதவள் என்று அவளை அந்த சகோதரர்கள் முன்பாக அவளை அவமானப்படுத்துகின்றான். அவளுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து அவன் அடிக்கின்ற பொழுது அவளுடைய தலையில் இருந்த முடியானது பிந்து கையோடு வருகின்றது, அது அருந்து கையோடு வருகின்றது. அவமானத்தினுடைய உச்சம், வாழ்க்கையிலே விரக்தியினுடைய உச்சத்திற்கு அந்த பெண்மணியானவள் செல்கின்றாள். அவள் புனித அந்தோணியாரிடத்திலே அந்த துறவியர்களுடைய சகோதரர்கள் நேரடியாக சென்று நடந்தவை அனைத்தையும் புனித அந்தோணியாரிடத்திலே சொல்கின்றார்கள். இப்படி நம்முடைய சபைக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பெண்மணிக்கு இப்படியெல்லாம் நடந்தது, கணவன் இவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டி அடித்து உதைத்து அவளை கேவலப்படுத்தி அவளுடைய தலையில் இருந்த முடியை பிடித்து இழுக்கின்ற பொழுது அனைத்துமே அருந்து கையோடு வந்தது என்று சொல்கின்ற பொழுது புனித அந்தோணியார் அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளுக்காக ஜெபிக்கின்றார். அவளுடைய தலையில் இருந்த காயங்கள் அனைத்து மறைந்தது, அவளுடைய தலையில் இருந்த வலியானது மறைந்தது, மாறியது. அதிசயம் என்னவென்றால், கையோடு வந்த முடியானது தன்னுடைய கணவனுடைய கண்முன்பாகவே உடனடியாக சில மணித்துளிகளிலேயே வளர்ந்து பழைய நிலைக்கு வருகின்றது. சந்தேக குணத்தை
மறக்கின்றான். தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்கின்றான். எளிமையாக வாழுகின்றவர்களுக்கு அல்லது எளிமையான வாழ்க்கையை வாழுகின்றவர்களுக்கு புனித அந்தோணியார் துணை நிற்கின்றார் என்பதற்கு இந்த நிகழ்வு, இந்த புதுமை ஒரு சான்றாக இருக்கின்றது. தங்களிடத்திலே செல்வம் இல்லை என்றாலும் இருப்பதையெல்லாம் தன்னுடைய அந்த புனித அந்தோணியாருடைய சபைக்கு கொடுத்து விட்டு, தன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என்றாலும் கூட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த பெண்மணிக்கு ஒரு துன்பம் நேருகின்ற பொழுது அவளுக்கு காவலாக, அவளுக்கு துணையாக புனித அந்தோணியார் இருந்து அவளுக்கு நேர்ந்த அவமானத்தில் இருந்து அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கின்றார். அவளுடைய குடும்பத்தில் இருந்த அந்த புயலை, சந்தேகம் என்கிற புயல் அனைத்தையுமே மாற்றி அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, அவளுடைய வாழ்க்கையிலே அவள் அனுபவித்த கஷ்டங்கள், துன்பத்தில் இருந்து அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார் புனித அந்தோணியார். இது மட்டுமல்ல, ஒரு செல்வந்தரான ஒரு வட்டிக்கடைக்காரர் பிளாரன்ஸ் நகரிலே இறந்து போகின்றார். அவருடைய இறந்து போகின்ற பொழுது அவருடைய ஆன்மாவானது எரிகின்ற நரகத்திற்கு எடுத்துச் செல்வதை புனித அந்தோணியாருக்கு கடவுள் காட்சியாக கொடுக்கின்றார். அப்பொழுது புனித அந்தோணியார் காட்சியாக பார்க்கின்ற பொழுது அவரை அந்த செல்வந்தருடைய, அந்த வட்டிக்கடைக்காரருடைய அடக்கச் சடங்கிலே மறையுரையாற்றுவதற்காக அழைக்கின்றார்கள். அந்த அடக்கத்திலேயே வந்து புனித அந்தோணியார் ஆற்றிய மறையுரை என்னவென்றால், இந்த வங்கி சொத்துக்களை வாங்கி ஊர் மக்களிடமிருந்து வட்டிக்காக பொருட்களை, பணத்தை வாங்கி சொத்துக்களை சேர்த்தவன், உழைப்பாளருடைய உடலில் ஒட்டுண்ணி போல அமர்ந்து இரத்தத்தை குடித்தவன் இன்று நரகத்தில் என்று கூறுகின்றார். பணம் பணம் என்று அலைபவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள், இவர்கள் மனித இனத்தினுடைய எதிரிகள் என்று அந்த மறையுரையில் புனித அந்தோணியார் சொல்கின்றார். அவர்களுடைய அடைய விரும்பக்கூடிய அவர்களுடைய விருப்பம், அவர்கள் அனைத்துமே சுயநலத்தினுடைய, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தை மட்டும் சார்ந்தது. அவர்களுடைய பல மனிதர்களுடைய, மக்களினுடைய மகிழ்ச்சியை அழித்தவர்கள் இவர்கள். தங்களையே நரகத்திற்கு வழிநடத்துகிறார்கள். புனித வாழ்வு இவர்களால் வாழ்வதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை என்று அந்த மறையுரையிலே சொல்லுகின்றார். ஒருவன் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை புரிய முடியாது. இவனுடைய இதயம் எங்கு இருக்கிறது என்றால், இவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணவரையில் இருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது என்று புனித அந்தோணியார் சொல்கின்றார். உடனடியாக அவருடைய மனைவி எழுந்து சொல்கின்றார், இவருடைய இதயம் மட்டும் அந்த பணவரையில் இல்லை என்றால் நீர் எல்லா மக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அனைவருமே அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய இதயமானது அந்த பணப்பெட்டியில் துடித்து கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்து புனித அந்தோணியாரை பார்த்து அவர்கள் வியர்ந்து போனார்கள். புனித அந்தோணியாருக்கு ஆயர் பதவியானது அவருடைய மறையுரையை பார்த்தும், அவருடைய ஆன்மீக வாழ்வை பார்த்தும், அவருடைய நிர்வாக திறனை பார்த்தும், அவருடைய விவிலிய அறிவினுடைய ஆழத்தை பார்த்தும் 9ஆம் கிரகோரியார் ரோமை பேரரசிலே தன்னோடு இருந்தால் அவருக்கு ஆயர் பதவியை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கின்றார் புனித அந்தோணியாருக்கு. ஆனால் புனித அந்தோணியாருக்கு ஆயராவதற்குரிய வாய்ப்புகள் வருகின்ற பொழுது புனித அந்தோணியார் கூறிய வார்த்தை என்னவென்றால், அதற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் ஏழ்மையை விரும்பக்கூடியவன், எளிமையை விரும்பக்கூடியவன், என்னால் அந்த இருக்கையில் அமர முடியாது. மக்களுக்கு பணி செய்வதையும், ஏழைகளுக்கு உதவி செய்வதையும், ஏழைகளோடு இருப்பதையும், எளிய வாழ்க்கையையும் விரும்புகிறேன் என்று கூறி அந்த மிகப்பெரிய பதவியை, மிகப்பெரிய பொறுப்பை உதறிவிட்டு ஒரு ஏழையாக, ஒரு எளிய ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவர்தான் புனித அந்தோணியார். இயற்கையை அன்பு செய்தவர். இயற்கையை அன்பு செய்த புனித அசிசியாருடைய சபையிலே ஓடி சென்று சேர்ந்தவர் புனித அந்தோணியார். இப்படி அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரை ஏழைகளுக்காக வாழ்ந்தவர், ஏழைகளுக்காக குரல் கொடுத்தவர், ஏழ்மையை தன்னுடைய வாழ்வாக, உயிர் மூச்சாக வாழ்ந்தவர் புனித அந்தோணியார். ஏழ்மையை பற்றி சரியாக புரிந்து வைத்திருந்தவர் புனித அந்தோணியார். அதைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் மிக அருமையாக சொல்லியது நமக்கு. புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை இந்த 3 வாசகங்களோடு பொருந்தி போகிறது. ஏழ்மை என்பது அல்லது எளிமை என்பது பொருள் இல்லாத வாழ்வு அல்ல, மாறாக பொருட்களால் ஆளப்படாத வாழ்க்கைதான் எளிமை. அதை உணர்ந்து சரியாக புரிந்து அதனை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தவர். 36 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நம் அனைவருக்குமே ஒரு பாடமாக, அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பொருட்களால் நாம் ஆளப்படாமல் அன்பினாலும்
நம்முடைய எளிய வாழ்க்கையாலும் நம்முடைய எளிய வாழ்க்கை கடவுளை ஈர்க்கும். அந்த கடவுளை ஈர்த்து தன்வசப்படுத்தியவர் அவர். கடவுள் நம் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்றால், கடவுளை நம்முடைய ஜபத்தால் ஈர்க்க வேண்டும் என்றால், எளிய மனதோடு ஜபிக்க வேண்டும், எளிய உள்ளத்தோடு வாழ வேண்டும். எளிய உள்ளத்தோடு வாழுகின்ற பொழுது இயற்கையை நாம் மதிப்போம், இயற்கையை அன்பு செய்வோம், நம்மோடு வாழுகின்ற மனிதர்களை அன்பு செய்வோம். எனவே இறைவன் நமக்கு அதற்கு வேண்டிய ஆற்றலை, அருளை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.